குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களாப்பா, நான் அது எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சொன்னது என்னென்னா ரிசல்ட்டு வந்து 12க்கு சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே வந்துச்சு. கிட்டத்தட்ட 95% ரிசல்ட்டுப்பா. எந்த ஒரு ஆண்டுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரிசல்ட் வந்துச்சு. நான் அதுக்கான காரணத்தை இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷனு நல்லா டிக் பண்ணியிருக்காங்க. லிபரல் கரெக்ஷன் தான். ஓரளவுக்கு கீ ஆன்சர் மேட்ச் ஆனே ஃபுல் மார்க் கொடுத்துருந்தாங்கப்பா. அதோட விளைவு தான் இந்த ரிசல்ட். ஓகேங்களா? இப்போது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்டு இன்னும் 3 நாள் கழிச்சு வரப்போகுதுப்பா. ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கெலாம் சரியாக உங்களோட தொலைபேசி எண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துடும் உங்களோட ரிசல்ட்டு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ, உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரோ இல்லை உங்கள் நம்பரோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும்ப்பா உங்கள் ரிசல்ட். ஓகேங்களா? 10க்கு ரிசல்ட்டு 12th போல் வருமானு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்குப்பா. அதுக்கான பதிலை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த வாட்டி கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க 10th. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி கரெக்ஷன் எப்படி போயிடுச்சுன்னா 12க்கு எப்படி ஒரு லிபரல் கரெக்ஷன் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரியான லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது போன வருஷம் 10க்கு 91 இல்லை 91.5% தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்டேஜ் வந்துச்சு. இந்த ஆண்டு அதிகரிக்குமானா கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் 10க்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தகவல் வந்ததுப்பா. அதாவது 8 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. அதில் சுமார் 7 லட்சம் பேருக்கு மேலே பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மீதி இருக்க 1 லட்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆப்சென்டிசம் மாணவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் 2 ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் மட்டும் கடமைக்குன்னு எழுதியிருப்பாங்களே ஒரு சிலர். ஸோ அவங்க பாஸ் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு படித்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அப்டேட்டு. இன்னும் 3 நாட்கள் கழித்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் 12th போலவே நடந்தது. பாசிங் பர்சன்டேஜோ 10க்கு அதிகமாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? சுமார் 7 லட்சம் பேர் பாஸ் ஆக போகிறீங்கப்பா 8 லட்சம் பேரில். ஓகேங்களா? ஸோ இது தகவல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம்ப்பா. பேப்பர் கரெக்ஷன் போனவங்கள பெரும்பாலும் வந்து பாஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரேராக தான் 1-2 பேப்பரில் ஃபெயில் வந்ததே தவிர கரெக்ஷன் பண்ண பேப்பர் மோஸ்ட்டாக எல்லாமே பாஸ் தான் வந்தது. பண்ணாமல் நிறைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தகவலை சேகரித்து தான்ப்பா சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எழுதுறதால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 12th விட 10th மாணவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எழுதிருக்கீங்க, நர்வஸாக இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பப்ளிக்கில் கண்டிப்பாக எதிர்பார்த்த மார்க் விட அதிகமாக தான் போயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்கூலில் எடுத்த மார்க் விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும். பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ரிசல்ட் தான் போகிறப்போது. பாசிங் பர்சன்டேஜும் இந்த வாட்டி அதிகமாக தான் இருப்போது. லிபரல் கரெக்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருப்பா மறக்காமல்.